ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னா ஸ்விஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு இந்த ரவியோவில். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முதல்ல சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ரவியோலியை ஒரு சைடு அவிய வச்சுக்கோங்க. நம்ம இதில் ப்ரோக்கோலியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த ரவியோலிக்கு. ஸோ ப்ரோக்கோலியை நல்லா கட் பண்ணி சின்ன அதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நாங்கள் 3 கலரில் குடமிளகா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கேரட்டும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த கேப்பில் பாருங்கள் ரவியோலை அவிஞ்சிட்டுது. நம்ம அதை ஒரு இது கூடையில் போட்டு வடிய விட்டோம்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டுப்படாமல் வரும். அதுக்கிடையில் நாங்கள் சிக்கனையும் கட் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். இது நாங்கள் செய்கிறக்கு முதல்ல கொஞ்சம் உள்ளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் அதுக்காக. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பட்டர் எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற எல்லாமே பட்டரில் தான் செய்ய போகிறோம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். ஸோ பட்டரை கட் பண்ணிவிட்டு நம்ம சட்டியில் போட்டோன்னா கொஞ்சம் கரைஞ்சிட்டு வந்தோடனையும் நம்ம இந்த பட்டரில் தான் சிக்கனை போட்டு பொரிய விட போகிறோம். ஸோ அந்த முழுசாக அந்த பட்டரில் தான் அந்த சிக்கன் பொரிஞ்சு வரும். அது ஒரு சைடு பொரியட்டும். நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா பட்டரில் தான் அந்த எல்லா காய்கறியுமே நாங்கள் வதக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அதுக்காக தான் பட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை விடலாம். பட்டரில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயும் சேர்த்துட்டு நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்ச எல்லா மரக்கறியிலையும் அதில் போட்டு நாங்கள் லைட்டாக வேக விடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச உள்ளியை போடுங்க. அதான் நல்ல ஒரு வாசனையை தரும் முதல்ல போட்டோன்னையும். ஸோ அந்த உள்ளி வதங்கிட்டு இருக்கும்போதே ப்ரோக்கோலியை போட்டுட்டு கேரட்டையும் போடணும். இதெல்லாம் கொஞ்சமாக அந்த பொரிஞ்சு அவிஞ்சு கொண்டு வர ஸ்டேஜில் நாங்கள் மிளகாயை கொட்டிட்டோம்னா எல்லாம் சேர்ந்து நல்லா அவிய தொடங்கிடுவேன். நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கணுமெண்டு இல்லை, லைட்டாக வதங்கினாலே காணும். ஸோ பாருங்கள் எல்லாம் ஒன்றா தான் போடுறேன். போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஃபுல்லாக அப்படியே கரையிற மாதிரி வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு. இதுக்கிடையில் நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கரைச்ச சைடில் வச்சுட்டு இப்போ பொரிஞ்ச சிக்கனை அந்த அரைப்பாதியாக வந்த மரக்கறி கிளறி அப்படியே கொட்டி கிளறணும். அதுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நானும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஸோ உப்பெல்லாம் போட்டு நல்லா அந்த சிக்கன் எல்லாம் அந்த எல்லா மரக்கறியோடையும் சேர்த்து வேகுது. வெந்துட்டு இருக்கும்போது இதுக்கு நம்ம கொஞ்சமாக க்ரீம் பால் ஊற்றணும், கொஞ்சம் அந்த தடிப்பு தன்மை வர்றதுக்காக. ஸோ நான் அதுதான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த ரவியோலியை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அந்த மரக்கறி கொஞ்சம் இந்த பால்லையும் சேர்ந்து அந்த மரக்கறி அவிஞ்சிடும். அவிஞ்சது பிறகு பாருங்கள் நல்லா பொங்கிட்டு வருது. நல்லா அவிஞ்சு அந்த மரக்கறி நல்லா அவிஞ்சிடும். ஸோ அவிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சில பேர் பெப்பர் சேர்த்துப்பினா நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், லைட்டான ஒரு பிஞ்ச் காரத்துக்காக. ஸோ அதையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துட்டு நீங்கள் அவிச்சு வச்ச ரவியோலியை அதில் கலந்து கொஞ்சம் நல்லா அவிய விடுங்க. அவிஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் கடைசியாக கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கோங்க. ஊற்றினா அந்த ஒரு தடிப்பான கண்டென்ஸ்டன்சி வரும். அதுக்காக தான் அது கடைசியாக ஊற்றுறது. அதே ஊற்றி கண்ண நேரம் கொதிக்க விட தேவையில்ல. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா காணும். டக்குன்னு கொதிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே அது எல்லாமே அவிஞ்சிட்டுது. ஸோ பாருங்கள் நல்லா கிளற இன்னும் நல்லா தடிப்பாக மாறிடும். நல்லா அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த ஒட்டுப்பட்ட மாதிரி வருது. இதுதான் இந்த ஸ்டேஜ் இப்படி வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஃபுல்லாக சரி செஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மெயினான ஐட்டமே மேலால் போட்டு ஒன்று சாப்பிட போகிறோம். அதுதான் செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய சீஸ் சேர்த்துக்கோங்க. துருவின சீஸ் கடையில் விற்கும். அதை வாங்கி அந்த சூட்டோடையே மேலால் போட்டுக்கிட்டிங்கன்னா பீஸாவில் இழுபடுற மாதிரி அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த கரண்டியில் அள்ளி சாப்பிடும்போது. ஸோ இதுதான் ஃபைனல் டச். இதை நானும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துனேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.